ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜாப்பனீஸ் ஹெச்ஆர்ஐடி சேனல். இப்போ நம்ம ஜப்பான் நாட்டில் எல்லா பசங்களும் படிக்கிற ஒரு பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் வேலைக்கு வராங்க. அது ஒரு ஃபீமேல் டீச்சர். அப்படி வந்து அந்த டீச்சருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த எபிசோடில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ எடுத்த உடனேயே ஒரு அழகான டீச்சரை காட்டுறாங்க. அந்த டீச்சரை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஆள் ஸ்கேன் பண்ணுறான். அப்படி ஸ்கேன் பண்ணவன் யாரான்னு பார்த்தா அவன் தான் அந்த பள்ளிக்கூடத்தோட ஹெட் மாஸ்டரான். மாஸ்டர் அந்த பொண்ணை ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இது பசங்க மட்டும் படிக்கிற பள்ளிக்கூடம். இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேணாம். இந்த பள்ளிக்கூடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்குது. ஆக நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் உங்கள் வேலையை பாருங்கள். ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக இந்த பொண்ணை அனுப்பிச்சி வைக்கிறான். இந்த பொண்ணு பள்ளிக்கூடத்தில் இவன் நல்ல விதமாக சொல்கிறான், பசங்களும் நல்ல விதமாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பி கிளாஸ்க்குள்ள போறா. அப்படி இவ போனதுக்கப்புறம் இவ தினமும் போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி இவ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவ துணி விலகுறதையும், அதுக்கப்புறம் இவ வெளியே வந்து துணி மாத்துறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளோட எல்லா வீடியோங்களும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல பசங்க கிரியேட் பண்ணி சென்ட் பண்றாங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இவளை ஃபோர்ஸ் பண்ணி இவ கூட இருக்கிற மாதிரி அந்த வீடியோவும் அதுக்குள்ள லீக் ஆகுது. இப்படி லீக் ஆயிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இவ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இவ சொல்ல ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா இவ ஒரு மாடியில நின்னுகிட்டு இருக்கா. மாடியில நின்னபடியே நமக்கு இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் இவ வீட்டுல தனியா இருக்கும்போது ஒரு ஸ்கூல் பையன் முகத்துல முகமூடி போட்டுக்கிட்டு கையில வீடியோ கேமரா எடுத்துக்கிட்டு இவளை கூட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். இவ கூட தப்பாவும் நடந்திருக்கான். அப்படி நடக்கும் போது நடந்த எல்லா விஷயத்தையும் வீடியோ கேமரால ரெக்கார்டும் பண்ணியிருக்கான். அப்படி அவன் ரெக்கார்ட் பண்ண அந்த விஷயத்த தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு போட்டு காட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் சும்மா இல்லை. அடுத்த நாள் காலையில் பள்ளிக்கூடத்தில் இவ தனியாக இருக்கும்போது மறுபடியும் அங்கேயும் முகமூடி போட்டுக்கிட்டு வந்து மறுபடியும் இவ கூட தப்பாக நடந்திருக்கான். அதையும் வீடியோ எடுத்து அந்த வீடியோ எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த பையன் சென்ட் பண்ணிட்டான். எல்லாத்தையும் நினச்சி நினச்சி இவ வருத்தப்படுற மாதிரி நமக்கு காட்டிட்டு ஒரு கண்டிஷனில் இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ முடிவு பண்ணிடுறான். முடிவு பண்ண இவ மறுநாள் காலையில் நம்ம தலைமை ஹெச்எம்மை கூப்பிட்டு எனக்கு இந்த வேலையே வேணாம், நான் இந்த வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரெசிக்னேஷன் லெட்டரை அவன்கிட்ட கொடுக்குறான். அதுக்கு அவனோ நீ எதுக்கு இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போகணும்னு ஆசைப்படுற, இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க எல்லா பசங்களும் ரொம்ப நல்ல பசங்க தானே அப்படின்னு சொல்ல, வெளியில் சொல்ல முடியாத சில ரீசன்ஸ்லாம் எனக்கு பர்சனலாக இருக்குது சார், தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க, என் ரெசிக்னேஷன் லெட்டரை ஏற்றுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளில போகிறதுக்கு என்ன அலோவ் பண்ணுங்க அப்படின்னு இவ சொல்ல, அதெல்லாம் முடியாது செல்லும், உன்னை பற்றி வாட்ஸ்அப்பில் எவ்வளோ நியூஸ் வருது பார்த்தியா, இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, தெரியும் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்ச ரீசனே அதுதான் அப்படின்னு அவ சொல்ல, ஆனால் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குமா, அந்த விஷயம் என்னன்னா இந்த எல்லா குரூப்புக்கும் அட்மினே நான் தான், உன்னை பண்ண சொன்னதே நான் தான், சொல்லப்போனால் எனக்கும் மேலே தீராத ஆசை, அதை தீர்த்துக்கத்தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கையில் காட்டி காட்டி எல்லாத்தையும் காட்டுறான். கொஞ்சம் கொஞ்சமாக இவ அந்த ஃபோனை பார்த்து அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறா. நீங்களா இப்படிலாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக இவ உடம்புல அசைவே தெரில, அந்த அளவுக்கு உறைஞ்சி போய் நிற்கிறா. இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா, உன் வாழ்க்கையே போயிடும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தெரிஞ்சிச்சா இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே டீச்சராக ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு ஒன்று பண்ணிடுவாங்க. இந்த ஊரில் லாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தெரியுமா, அது மட்டும் இல்லாம பப்ளிக்கு தெரிஞ்சுச்சுன்னா, இதுக்கப்புறம் உன்ன யாராவது மதிப்பாங்களா? அப்படி இப்படி இந்த பொண்ண பிரெயின் வாஷ் பண்றான். அவன் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே, அந்த பொண்ண கொஞ்சம் கொஞ்சமா செட்யூஸ் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றான். அப்படி தப்பா இவன் நடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, வெளியிலேருந்து ஒரு குரல் குடுக்குறான். வெளிலேருந்து குரல் குடுத்த உடனே 4, 5 பசங்க முகத்துல துணிய கட்டிக்கிட்டு உள்ள வரானுங்க. அதாவது மாஸ்க்க போட்டுக்கிட்டு. வந்த இவனுங்க கிட்ட, நான் இந்த பொண்ணு கூட விளையாடுறேன், கூட நீங்களும் இந்த பொண்ணு கூட விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ண ஒரு பொம்மை மாரி ஆக்கி அங்க விளையாட வைக்கிறான். இப்படி இவன் கூட புதுசா வந்த அந்த 4 புது பசங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க 5 பேரும் ராத்திரி ஃபுல்லா அந்த பொண்ண வச்சு விளையாடுறானுங்க. கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி இந்த பொண்ணு கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்க மாரி காட்டுறாங்க. கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்து மறுபடியும் அங்கேருந்து எண்ணெயெல்லாம் ஊத்தி இந்த பொண்ண அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா கொடுமைப்படுத்தி விளையாடுறானுங்க. அப்படியே மறுநாள் காலையில விடியுது அப்படிங்கிற மாரி காட்டிட்டு இந்த பொண்ணு மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்குள்ள வரா. வரவ சிந்திச்சுக்கிட்டே வரா. நம்ம சீக்கிரமா பள்ளிக்கூடத்துக்குள்ள போணும். நம்ம ஒரு ஃபீமேல் டீச்சர், நம்ம ஒழுங்கா தான் இருக்கணும். இப்ப நேத்து ராத்திரி நம்ம பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இவ கிளாஸ் ரூம் நோக்கி போகிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. கூடவே இவ சிந்திக்கிறா. இருந்தாலும் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நம்ம கூட தப்பா நடந்த அந்த 6 பசங்க யாரும் நமக்கு இன்ன வரைக்கும் தெரியலையே அப்படின்னு இவ சிந்திச்சுக்கிட்டே கிளாஸ் ரூம் நோக்கி போக, சுத்தி இருந்த 4, 5 பசங்க மாஸ்க் போடாமயே மறுபடியும் இவ கூட தப்பா நடக்க முயற்சி பண்றானுங்க. அங்கேருந்து அப்படியே இவள வேற ஒரு அறைக்கு கூட்டு போய் மறுபடியும் தப்பா நடக்குறானுங்க. இப்படியே இந்த கதை முடியுது. இந்த பொண்ணு தினம் தினம் கொடுமையை அனுபவிக்க போறா அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டிட்டு இந்த கதையை முடிச்சிடுறாங்க. வேற ஒரு ஜப்பான் படத்துல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை.